யூமா வாசுகி வந்து சென்ற ஆண்டு அவருக்கு வந்து பால சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது வந்து தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்கு. தன்வியின் பிறந்தநாள்ங்கிற கதையே ரொம்ப நல்ல கதை. அதை விடவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை குணசுந்தரி எழுதிய தேர்வு அப்படிங்கிறது. அந்த கதையில் வர்ற அந்த குணசுந்தரி நாம் வழக்கமாக வீடுகளில் இருக்கும் குழந்தையைப் போல இல்லை, அவள் கொஞ்சம் சிறப்பு குழந்தை. அவள் அப்பா இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டு அந்த 3 சக்கர வண்டியில் கொண்டு வந்து பள்ளியில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறார். விட்டுட்டு போனப்புறம் அந்த அரசு பள்ளியில் அவள் வந்து ஒரு வாதுமை மரத்தடியில் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த பள்ளி வந்து அந்த குழந்தைய வந்து அப்படியே கையில் ஏந்திக்குது. அவளால் சரியாக பேச முடியாது. அவள் உதட்டிலே வாயிலேருந்து எச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது கூட இருக்க படிக்கிற பசங்களாம் வந்து தொடச்சி விடுவாங்க. அந்த குழந்தைய அந்த பள்ளிக்கூடம் அப்படியே ஏந்திக்குது. அவளும் வந்து வகுப்பறையில் உட்காந்துருப்பா. அவளுக்கு பாடம் நடத்துறது புரியாதுங்கிறத விட பிடிக்காது. அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அந்த பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு கதையோட பாடத்தை ஆரம்பிப்பார். முதல் 2-3 நாள் வந்து நம்ம குணசுந்தரி வந்து அந்த பாடத்தை அந்த கதையை ஒன்றும் பெருசாக ஆர்வமாக கேட்கல. அதுக்கு அடுத்தது அந்த கதையில் என்னமோ இருக்கேன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தா. அதுக்கு அடுத்ததுலேருந்து அந்த ராமமூர்த்தி சார் கதை சொல்கிற வரைக்கும் அவளையே உத்து பார்ப்பா. கதை முடிஞ்சப்புறம் பாடம் நடத்த ஆரம்பித்தப்புறம் இவன் ஏஞ்சி வெளில போயிடுவா. அந்த ராமமூர்த்தி சார் அடுத்த கிளாஸுக்கு போய் கதை சொல்லி பாடத்தை ஆரம்பிப்பார் இல்லையா, அந்த கிளாஸில் போய் உட்காந்துப்பான். அந்த கிளாஸில் இருக்க பசங்களும் நீ அந்த கிளாஸ் பொண்ணு நீங்கள் வரக்கூடாதுலாம் சொல்லலை, வா என் பக்கத்தில் உட்காந்துக்கோன்னு அவள் கூட இருந்துப்பா. அந்த குணசுந்தரி ராமமூர்த்தி சாரை அவ்வளோ நேசிச்சா. ராமமூர்த்தி சார் அதை விடவும் அந்த குணசுந்தரியை நேசித்தார். இது இப்படியே எழுதிட்டே போவார். அந்த இடத்துல யூமா வாசுகி அந்த குணசுந்தரி ஒரு நடனம் ஆடுவா அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவார். அப்படியே நாம் கண்ணை மூடி யாராவது அந்த வரிகளை படிக்க சொன்னால் நிஜமாவே குணசுந்தரி நடனம் ஆடுறது போல இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் கண்ணை மூடுங்க, அந்த வரிகளை நான் சொல்கிறேன். குணசுந்தரி வலது காலை நீட்டி கால்பந்தை உதைப்பதை போல உதைக்கிறாள். அந்த காலை வலது காலை தரையில் ஊன்றும் அதே நொடியில் இடது காலை கால்பந்தை உதைப்பதை போல நீட்டி ஆட்டுகிறாள். இதே போல மாறி மாறி செய்கிறாள். தன்னுடைய 2 கைகளையும் வண்ணத்து பூச்சி போல் இறகுகளைப் போல விரித்து கொண்டு ஒரு சுற்றுகிறாள். சுற்றி நின்றுவிட்டு நடனம் முடிந்து விட்டதாக சொல்லி கீழே குனிந்து அவருடைய எதிரே இருப்பவர்கள்லாம் கைத்தட்டுவதாக நினைத்து அந்த கைத்தட்டலை ஏற்றுக்கொள்வது போல குனிந்து அந்த கைத்தட்டலை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் அவர் எழுதியிருக்காது. அப்படி அந்த கதை அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் தேர்வு நடக்குது, வரையாண்டு தேர்வு நடக்குது. எல்லாரும் பசங்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. குணசுந்தரி வந்து நீ வந்து மரத்தடியிலே உட்காந்துக்கோ, இங்கெல்லாம் வராத அப்படின்ற. இவருக்கு ரொம்ப நேரம் போர் அடிச்சிச்சு. அப்படியே ஏஞ்சி அங்கே தோட்டத்தை பார்க்குறா. தோட்டத்தில் வந்து ஆடு ஒன்று வந்து வேலியை தாண்டி ஒன்று மேய வருது. ஓடி போய் அந்த ஆட்டை விரட்டி விட்டுட்டு வேலி படலை சாத்துறா. அங்கேருந்து பார்க்கும்போது கிச்சனில் ஏதோ ஒரு உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்துணவு கூடத்தில் போய் பார்க்குறா. சமைச்ச பாத்திரங்கள் ஒரு நாய் வந்து தலையை விட்டுட்டு ஆட்டிகிட்டு இருக்கு. போய் நாயை விரட்டி விட்றா. அப்போ வந்து ஒரு சமைத்த உருளைக்கிழங்கு ஒரு துண்டு ஒன்று இருக்குது. அந்த துண்டை எடுத்து சட்டையில் தொடச்சிட்டு கீழே குழி தோண்டி அதுக்குள்ளார புதைச்சி மூடி கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து வைக்கிறா. அதுக்கப்புறம் அவள் வந்துடுறா. வாதுமை மரத்தில் இருக்கிற அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்கிற பழங்களை எடுத்து அந்த மரத்தின் கீழ் ஒதுக்கி வைக்கிறா. இங்கே யூமா வாசுகி ஒரு வரி எழுதுகிறார். அவள் சாப்பிட்றா, தூக்கி போடுறா, முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. அந்த ஒதுக்கி வைத்த இந்த வாதுமை பழங்கள்லாம் இருக்குல்ல, யாருக்காகனா மாணவர்கள்லாம் பரீட்சை எழுதிட்டு வருவாங்க, அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக ஒதுக்கி வச்சிருந்தா அப்படின்னு அவர் எழுதுவார். அந்த சிறப்பு குழந்தை அப்படியாக நினைப்பதாக யூமா வாசுகி எழுதுகிறார். கதையோட முடிவு இதுவரைக்கும் இயல்பாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கதையோட முடிவு ஒரு ஃபேண்டஸியாக மாறுது. சமைத்த ஒரு துண்டு உருளைக்கிழங்கு அங்கே புதைக்கி வச்சுருக்காங்க. இவங்க தேர்வு எழுதுறதுக்காக இவங்க உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுத்தோன்னே இவர் வரைகிறா. ஒரு செடி வரைஞ்சி 3 இலை 4 பூ வரைகிறா. 3 இலை 4 பூ வரைகிறா. சில நாள் கழித்து அடுத்த நாள் வந்து இந்த சமயக்கட்டிட்ட பார்க்கும்போது சத்துணவு கூடத்தில் பார்க்கும்போது சமைத்து ஒரு பகுதி இருந்த உருளைக்கிழங்கு முளைத்து வருகிறது. அந்த முளைத்து வந்த அந்த செடி 4 இலைகளும் 3 இலைகளும் 4 பூக்களோடு இருக்குதுன்னு சொல்லி கதை முடியும். இது நடக்குமா? வேக வைத்த உருளைக்கிழங்கு முளைக்குமா? அதில் இவள் வரைந்த மாதிரியே, இவள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைஞ்ச மாதிரியே
அந்த செடி முளைக்குமா? நடக்காது. சிறப்பு ஆனால் நடக்கும். எப்போ நடக்கும்னா அவருடைய மனசில் நடக்கும். நாம் குழந்தைகள் என்று பொதுவாக பேசுகிறோம். மாற்றுத்திறனாளிகளும் சிறப்பு குழந்தைகள் நம்ம தனி கவனம் எடுத்து அவர்கள் நம்மளுடைய ஒரு அங்கமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை, ஒரு காலம் இருக்குது. நம் திரும்பவும் இப்போ சிறப்பு குழந்தைன்னு சொல்கிறோம், மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம். இந்த 2 வார்த்தைகள் வர்றதுக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருக்குது. நொண்டி என்றும் செவிடன் என்றும் குருடன் என்றும் நம்ம ஒதுக்கி பேரளவிலே அவங்கள ஒதுக்கியும் அவங்களை அவங்களை வழி ஏற்படுத்திட்டு இருந்தோம். அதை தகர்த்து ஒரு மரியாதையான பேர் கொடுக்கவே இத்தனை ஆண்டுகளாக இருக்குது. இதுவே ரொம்ப தாமதம். அவர்களை நாம் அக்கறையோடு கவனித்துக் கொள்வதற்கு இனிமேல் தாமதப்படுத்தக்கூடாது. நம் வீடுகள்லையோ நம் பக்கத்து வீடுகள்லையோ படிக்கும் பள்ளிகள்லையோ சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் நம் குழந்தைகளைப் போல அவர்களை அரவணைத்து ஒருபோதும் அவர்கள் மீது பரிதாபப்படாதீர்கள், பாவப்படாது. நம்முடைய குழந்தைகளைப் போல அவர்களை ஏற்றுக்கொள்ளும்.